என்னடா பாக்குற? கேங் ரேப்பை கூட ஒரு பிளான்டு கிரைமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களாம். இந்த கும்பலுக்கு நீ தான் துணை தலைவனாமே. நீ சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்களாமே அவங்க? கொலை பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? ரேப் பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? கொள்ளடிக்க சொன்னா கொள்ளடிப்பாங்களா? உன்னோட ஒரு ஃபோன் காலுக்காகவும் உன்னோட வார்த்தைக்காகவும் வெயிட் பண்ணுவாங்களாம் அவங்க? அவ்வளோ பவர், அவ்வளோ கண்ட்ரோலும் கிட்ட. நீ எப்போ எங்க எப்படி பேசுவேன்னு எல்லாம் தெரியும்டா எனக்கு. நான் யாருன்னு பாக்குறியா? உங்களை மாதிரி கும்பலை பிடிக்க அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணிக்கிற டிசிபி சக்திவேல். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட குடும்பத்துக்கு கூட தெரியாதுடா. அதையே உங்ககிட்ட சொல்றேன்னு பாக்குறியா? நீ தான் போய் சேர போறிய ஒரேடியா. போகும்போது நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு போடா. திமிருடா உங்களுக்கு. என்ன திமிரு? அந்த சின்ன சின்ன குழந்தைங்க உங்க என்ன பண்ணிச்சு? உன்னை பெத்தவகிட்டையும் கூட பிறந்தவகிட்டையும் உனக்கு பிறந்தவகிட்டையும் இந்த மாதிரி நடந்துட்டியா நீ? பயம் இல்லடா. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் இருக்கணும். இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்க? போன வாரம் உங்க கும்பல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தைய ரேப் பண்ணி சாவடிச்சிங்களே, அந்த வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அப்பாவும் தம்பியும் கதறாங்க. அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. எத்தனை சர்டிபிகேட், எத்தனை கப்ஸ் வாங்கிருக்கு தெரியுமா அந்த குழந்தை? இந்த மாதிரி பல குடும்பமோட கனவெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னா வேற எங்க போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இன்னைக்கு சொல்றேன்டே, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கிட்ட ஒரு ஆள்கையில மாட்டினீங்க, அவனை செத்தீங்கடா. துண்டு துண்டா விட்டுருவாங்க உங்களை. ஆனா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நீங்க சும்மா விட்டுடுங்க தெரியாது. வெளிநாட்டுல பண்றான் பார், தப்பு பண்றவனை பப்ளிக் முன்னாடி நிக்க வச்சு அவங்களை விட்டு தண்டனை கொடுக்க சொல்றான் பார். அது வரணும் நம்ம நாட்டுல. அதை 4 வாட்டி நீங்க லைவா பாத்தீங்க, பயம் வரும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். உன்னை அரெஸ்ட் பண்ணது ஒருத்தனுக்கு தெரியாதுடா. தெரிஞ்சா வருவான்டா. மாமன், மச்சான், சித்தப்பான், பெரியப்பன், உங்க ஊருக்காரன், எங்க ஊருக்காரன், உன் ஜாதிக்காரன், ஏன் ஜாதிக்காரன் எல்லாம் வருவான். வரும்போது பேப்பர் எடுத்துட்டு வருவான், பெயிலு கோயிலுன்ட்டு. அதை வாங்கி வச்சுட்டு சல்யூட் அடிச்சுட்டு உன்னை வெளியே அனுப்பணும். நீ வெளியே போய் என்ன பண்ண எனக்கு தெரியாது. ஹலோ, வாவ் மேன், குட் ஒர்க். உன்னோட தலைவன் மாட்டினான்டா. Kill him. Just kill him. உன்னோட தலைவன் finish. கலாஸ். நீ மட்டும் இருந்து என்னத்தை கிழிக்க போற? போடா, நீயும் உன் தலைவனோட போய் சேரு. அண்ணே, ஒரு ஏரியாவில் நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்க கீதுண்ணா. அந்த தெருல மணக்கார பசங்க நிறைய கீறாங்கோ. நீ அப்படி நிப்பாட்டு. நான் சொல்றது கேளு. நானும் நம்ம தலைவரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும். புரியுதா? நம்ம கும்பல் எல்லாரையும் தேடி நிற்கிறாங்க. நானும் நம்ம தலைவரும் ஒரு 3 மாசம் இல்லை ஒரு 6 மாசம் வெளிநாட்டுக்கு போயிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வருவோம். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் போடுவேன். அது ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணா போறோம். புரியுதா? 6 மாசம் வரைக்கும் நீ என்ன பண்ண, அப்படியே ஆறப்போடு எல்லாத்தையும். பப்ளிக்கோட பப்ளிக்கா இருங்க. போலீஸ் கண்ணில் படுற மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருங்க. புரியுதா? நம்ம கும்பல்ல ஒரு நாள் தப்புன்னா போறோம், நம்ம எல்லாரையும் பிடிச்சிடுவாங்க. புரியுதா இல்லையா அவனுக்கு? ஆமா சரிண்ணா, நீ சொல்லி கேட்காம இருப்போண்ணா. நான் நம்ம ஆளாண்ட சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாதண்ணா. நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம். டேய், நீ தப்பு பண்ண மாட்டடா. ஏதோ வயல தப்பு பண்ணி மாட்டீங்கன்னு வச்சுக்கோ, நான் யாரை கான்டாக்ட் பண்றது? நீ என்ன பண்ணு, உடனே நம்ம கும்பல் இருக்கிற அத்தனை பேரோட பேரையும் மொபைல் நம்பரையும் நீ எஸ்எம்எஸ் பண்ற. உடனே பண்ற. புரியுதா? அதான்டா நான் வந்து இறங்கி நான் அப்பால எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அழகம்டா. நீ உடனே எஸ்எம்எஸ் பண்ணுனா அவை